Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி prawn biryani. இதுக்கு தேவையான ingredients என்னென்னு பார்க்கலாம் வாங்க. prawn வந்து 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். சோ முக்கியமா நமக்கு என்னென்னு தேவைன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. ஃபர்ஸ்ட் எறாவை நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல prawn பிரியாணி ரெசிபி போட்டிருப்பேன். அப்போ வந்து எறாவை பொரிச்சு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நம்ம டைரக்டாவே வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hourக்கு நல்லா சோக் ஆகட்டும். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கறனால நல்ல பெரிய விசிலா எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 5 ஏலக்காய், 2 பட்டை, 3 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 5லேருந்து 6 லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கரம் மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது கூடவே நம்ம ஸ்லிப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸையும் வந்து குக் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 75% அளவுக்கு. ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ண உடனே இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா ஸ்ட்ரெயினர்லேயே இருந்துச்சுன்னா அது ஓவர் குக் ஆகிடும். ஆனியன் வந்து நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து மேரினேட் பண்ணும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான், அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இறால நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்டாக இருக்கும். இது கூடவே புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன்.
இப்போ இந்த எல்லா மசாலாவையும் ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். ஸோ ப்ரான்லேயும் கொஞ்சம் தண்ணி விடுறதுனால நம்ம வந்து கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்துடலாம். ரைஸ் வந்து ஒரு 75% தான் குக் ஆனனால கொஞ்சம் தண்ணியில் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ இப்போ ரைஸையும் கிரேவியும் நம்ம ஃபுல்லாக கிளறிட்டு தம்மில் போட்டுடலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்ககிட்ட ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தால் ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நான் தம்மில் போட்டு போகிறேன். நல்லா ஈரம் பண்ணிவிட்டு துணியை நீங்கள் மேலே போட்டுட்டு கூட தம் போடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபாயில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் தம்மில் போட்டுடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் மிர்ச்சிக்காய் சலன், இல்லைனா வந்து கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் மிர்ச்சிக்காய் சலன், கத்திரிக்காய் பச்சடி ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Until then, stay tuned. Thank you for watching.